நான் மீண்டும் உங்ககிட்ட நம்முடைய வேட்பாளரை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்முடைய திருத்துறைப்பூண்டி தொகுதியை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் மாரிமுத்து அவர்கள் இங்கே வேட்பாளர் நிற்கிறாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. தோழர் மாரிமுத்து அவர்களை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் அது பேச விரும்பலை, அதிகம் சொல்ல அவசியம் இல்லை, அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் அண்ணன் மாரிமுத்து அவர்கள். மக்கள் பிரச்சனைக்காக எந்த நேரத்திலையும் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். என்றைக்குமே உங்கள் கூட நிற்கக்கூடியவர் அண்ணன் மாரிமுத்து அவர்கள். மிக மிக எளிமையான மனிதர் தோழர். மக்கள் பணிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடியவர். இன்னைக்கு வரைக்கும் குடிசை வீட்டில் வாழ்ந்திருக்கக்கூடியவர் தான் தோழர் மாரிமுத்து அவர்கள். மாரிமுத்தவருடைய வெற்றி தான் இன்னைக்கு ஜனநாயகத்துடைய உண்மையான வெற்றி. அதை இந்த தேர்தலில் நாம் செஞ்சு காட்டுவோம். பல ஆண்டுகளாக தோழர் மாரிமுத்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த மக்கள் பணிக்கு முன்னாடி எந்த சக்தியாக இருந்தாலும் அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. திருத்துறைப்பூண்டி தொகுதி அத்தனை பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வைக்கணும்னு உங்களால் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், பெரியாரை சந்திக்காமல் இருந்தால் நானும் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்வார். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பது நான் மிகுந்த பெருமையாக நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு தான் திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறேன். கலைஞர் அடிக்கடி சொல்வார், நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு. நம்முடைய தலைவரும் சொல்லுவார், நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படிங்கிறது பெருமை அப்படின்னு. அதே மாதிரி அவங்க வழியில் நானும் ஒரு டெல்டாக்காரன் அப்படிங்கிற அந்த உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆனால் மாரிமுத்து அவர்கள், தோழர் மாரிமுத்து அவர்கள் இந்த 5 வருஷத்தில் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த உரிமையோடு தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு திருத்துறைப்பூண்டி கொருக்கையில் 2000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுகின்ற வகையில் சிட்கோ தொழிற்பேட்டை அவர் கொண்டு வந்தது அவருடைய முயற்சி. 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு தாய்சே மருத்துவமனை கட்டணம் அவர் கட்டி கொடுத்தது. கச்சனத்தில் துணை மின் நிலையம் இபி சப்ஸ்டேஷன் அவர் உங்களுக்காக கொடுத்தது. 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்துறைப்பூண்டியில் இன்னைக்கு புதிய பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்குன்னா அதற்கு முழு காரணம், முழு உழைப்பு அந்த தோழர் மாரிமுத்து அவருடையது. இன்னைக்கு திருத்துறைப்பூண்டியில் ஒரு புதிய காய்கறி மார்க்கெட் கொண்டு வந்திருக்கக்கூடியது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி ஒரு குப்பை கிடங்கு சுத்திகரிப்பு நிலையம் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்துறைப்பூண்டியில் இன்னைக்கு அரசு கலை கல்லூரிக்கெல்லாம் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள், கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறாரு. 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு கொருக்கை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் புதிய லேப் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. முத்துப்பேட்டை புதிய அரசு கலை கல்லூரியில் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தனி தாலுக்கா அறிவிப்பு இன்னைக்கு வெளியாக இருக்குன்னா அது அவருடைய உழைப்பு. அதே மாதிரி தாலுக்கா அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம், முத்துப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு புதிய கட்டிடம், காவலர் பாளையம் என்கின்ற காவல் தங்குமிடம், அயோத்தி காடு சுற்றுலா தலம் அமைக்க 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வளர்ச்சி திட்ட பணிகள், கோவிலூர் மற்றும் வேப்பஞ்சேரியில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடங்குகள், கோட்டூரில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஃபயர் ஸ்டேஷன் கட்டப்பட்டிருக்கு. இத்தனை திட்டங்களையும் செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் நாடி தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த திட்டங்கள் மட்டும் இல்லாமல் கடந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு என்னென்ன திட்டங்களை செஞ்சிருக்கோங்கிறதையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செஞ்சு கொடுத்தோமா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் சேமிச்சிருக்கிறீங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோட படிக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா தரமான காலை உணவு கொடுக்குறோம். அதன் பிறகு தரமான கல்வி கொடுக்குறோம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம், அடுத்து கல்லூரிக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, ஒரு திட்டத்தை அறிவிச்சார். அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துருக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்பட்டுருக்கிறோம். சென்ற 2 மாதத்துக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன முறை ஆட்சிக்கு வரும்போது நம்ம சொன்ன வாக்குறுதி, கடந்த 3 வருடமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையாக கொடுத்துருக்கிறாங்க.
பாஜகவும் அதிமுகவும் இந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டணும், தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்கம்மா. 3 மாசத்துக்கு இந்த திட்டத்தை நிப்பாட்டணும்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபா கொடுக்கறது நிப்பாட்டுறீங்களா, இப்போ நான் கொடுக்குற 5000 எப்படி நிப்பாட்டுவீங்க பார்க்கலான்னு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா 1,31,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்தார். 1,31,00,000 மகளிருக்கு உரிமை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் ஒரே பேமெண்ட்ல கொடுத்தார். முதலமைச்சர் காலையில் 6:30 மணிக்கு பேங்க்ல போட்டாரு, 9 மணிக்கெல்லாம் நீங்க போய் பேங்க்ல எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு, மோடி ஆட்சி பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை ஊறி விட்டுருவாங்க, எடுத்துருவாங்கங்கிற அந்த பயம். அவ்வளோ ஷார்ப்பா நீங்க இருந்திருக்கீங்க. அதே அளவு மலைகளில் இந்த முறையும் இந்த தேர்தலையும் ஷார்ப்பா இருந்து வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 2வது இடம் ஆனால் மாரிமுத்தரோட பேர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் கதிர் அறிவால் சின்னம் இருக்கும். அதில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் உறுதி செய்யணும்னு உங்களை எல்லாம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, வாக்குறுதிகளும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபா இல்லை, அதை உயர்த்தி 2000 ரூபா தரேன்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை, அதை உயர்த்தி விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபா இல்லை, 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதியோர் உதவித்தொகை ஓஏபி இப்போ வரைக்கும் 1200 கொடுத்துட்டு இருக்கிறோம், அதை உயர்த்தி 2000 ரூபா தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்புகள் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிணை இல்லாம, கேரண்டி இல்லாம கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு ஒதுக்கீடு செய்யப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோன்னே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் கையில் கொடுத்துருவாரு முதலமைச்சர். அந்த 8000 ரூபாய் வச்சுக்கிட்டு மகளிர் உங்களோட வீடுகளுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ, எந்த தேவை இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னா நிச்சயம் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது செஞ்சு காட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தான். அதனால தான் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி நன்றி நன்றி மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. அதுக்கு இந்த திருத்துறைப்பூண்டியில் இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிர் அறிவால் சின்னத்தில் மிகப்பெரிய போட்டோ காட்ட மாட்டேன், போட்டோ மறந்துருங்க. இல்ல நான் போட்டோ காட்டுறேன். நம்ம தலைவர் திரும்ப சொல்றது, இந்த தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா, டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி, இதுதான் நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றது. தமிழ்நாடு அணிக்கு திமுக தான் அணி தலைவர், கேப்டன், நம்முடைய தலைவர் தான் கேப்டன். நம்ம ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்? டெல்லி அணியில் யார் இருக்கா? திரு மோடி அவர்கள். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்மா, நம்ம 5 வருஷத்தை இவ்வளவு பண்ணியிருக்கோம்னு சொன்னோமே, நம்முடைய திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது விதத்தில் துணை நின்றுருக்கா? ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்லைம்மா. இன்னும் சொல்ல போனால் பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. நம்முடைய நிதி உரிமை பறிக்கப்படுது, நமக்கு வர வேண்டிய நிதி தொகை தரல. இது எல்லாத்தையும் யார் கூட கேட்டிருக்கணும்? நம்முடைய முதலமைச்சர் குரல் கொடுத்து இதற்கு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிறாரு, எங்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை கொடுங்கன்னு கேட்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு? மோடியுடைய நம்பர் 1 அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. கரெக்டா? நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்களா? மொரட்டு தொண்டர்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஒரு மொரட்டு அடிமைய? திரு மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அவர் கோச்சிக்கிட்ட என்ன சொன்னாரு? என்ன கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. செத்து போயிருக்கணும்ட்டாருமா, என்ன உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. பரவாயில்ல, அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன். என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ட்டாரு. உண்மைதான், எனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம்லாம் கிடையாது. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா, இது தாமா சொன்னேன். இது இப்படிதாமா அவர் முதலமைச்சர் ஆனாரு. 2017ஆம் ஆண்டு மக்கள் ஒன்றும் தேர்ந்தெடுக்கல,
மக்கள் தேர்ந்தெடுத்தது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா இறந்து போன பிறகு இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். பதவிக்காக பொறுப்புக்காக யார் காலையும் விழுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இதைத்தான் சொன்னேன். உடனே என்கிட்ட கோச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் காலில் விழுந்தேன்னா இப்போ என்ன தப்பு, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க முதலமைச்சர் ஆக்கினாங்க அதனால விழுந்தேன் அப்படின்றாரு. காலில் விழுந்தது தப்பு கிடையாது, நான் அதை சொல்லலை. நான் கேட்குறது, அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனீங்கல்ல, அப்புறம் ஏன் அந்த அம்மா காலை வாரி விட்டீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சசிகலா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க நேற்றுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதயநிதி சொல்கிறது கரெக்டு தான், அந்த ஆள் என் காலில் விழுந்தது உண்மைதான், இப்போ என் காலை வாரி விட்டதும் உண்மைதான் அப்படின்னு இப்போ அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் இனிமேல் அமைதியாக இருப்போம். இனிமேல் அதுக்குள்ளே போக வேணாம், அந்த பிரச்சனைக்குள்ளே போக வேணாம். ஃபோட்டோவை மறந்துடுங்க. இனிமேல் ஃபோட்டோ காட்டப்படாது. புது ஃபோட்டோ வர வரைக்கும் இனிமேல் இந்த ஃபோட்டோ வேணாம். அதனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், வர்ற சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறாங்க, பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கேட்குற எதையும் கொடுக்கறதில்ல, மாநில உரிமைகள்லாம் பறிக்கிறாங்க. நாம் அதனால் ஒன்றிய பாஜகவுக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறத இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் நிரூபித்து காட்டுவோம். செஞ்சு காட்டுவோமா? வெற்றி உறுதியா? தோழர் மாரிமுத்துடைய வெற்றி உறுதியா? கதிர் அறிவால் சின்னத்துடைய வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்று தான். உதயநிதி வந்தார், பேசினார், திட்டங்களை பற்றி சொன்னார், வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு. கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி 12, ஏப்ரல் தேர்தல் தேதி என்னைக்கு 23. இன்னும் 12 நாட்கள் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அடுத்த 12 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பேசுங்க, ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு பேசுங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பேசுங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பேசுங்க. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசுல, நம்முடைய முதலமைச்சர் என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம், மீண்டும் ஜெயிச்சா என்னென்ன செய்வோம், மீண்டும் அதிமுக அடிமை கூட்டணியை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா சென்ற முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில், குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மாரிமுத்து அவர்களை கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள்லாம் உறுதி செய்யணும்னு நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்ன டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பு கதிர் அறிவால் சின்னம் தோழர் மாரிமுத்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.